பிரேமா, இப்போ வந்து H1Bல இருக்காங்கல்ல, அவங்களாம் வந்து ஊபர், லிஃப்ட்லாம் அந்த மாதிரிலாம் கார் ஓட்டி சம்பாதிக்கலாமா? சம்பாதிக்கலாம், ஆனால் சம்பாதிக்க கூடாது. என்ன எஸ்ஜே சூர்யா மாதிரி இருக்கு ஆனா இல்ல அப்படின்ற அந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ H1Bல இருக்கவங்க வந்து ஆக்டிவ் இன்கம் ஒரு எம்ப்ளாயிஸ்டேருந்து தான் வாங்கணும். பட் பாசிவ் இன்கமாக சம்பாதிக்கலாம். பாசிவ் இன்கம்னா என்ன? இந்த மாதிரி நிறைய டவுட் இருக்கும். ஸோ மக்களும் நிறைய பேர் இதை பற்றி கேள்வி கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஹே गाइस, வெல்கம் பேக் டு आवर சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். ஸோ இன்ட்ரோல சொன்ன மாதிரி தான் ஒரு 5 விதமான பாசிவ் இன்கம் நம்ம H1Bல இருக்கும்போது லீகலாக ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதை பற்றியான இன்ட்ரெஸ்டிங் வீடியோ தான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். போன வீடியோவில் வந்து நாங்கள் எங்களுக்கான ஆக்சிடெண்ட்டை பற்றி சொல்லியிருந்தோம். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நிறைய வந்து உங்களோட பிளெஸ்ஸிங்ஸு, நிறைய வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய கொடுத்துருந்தீங்க. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் எல்லாருக்கும். ஆமாம், ஸோ பிளெஸ்ஸிங்ஸ் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. உங்களோட அன்பான வார்த்தைகள் தான் சொல்கிறேன். நான் இந்த உலகத்தில் வந்து எவ்வளோ பெரிய காயமாக இருந்தாலும் சரி, ஒரு மருந்து ஆற்ற முடியும்னா அது அன்பான வார்த்தைகள் தான். அது உங்கள்கிட்ட நிறையவே வந்தது. அதை படிக்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ வந்து மெசேஞ்சர்லாம் கூட எங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. ஸோ வந்து ஹூஸ்டன்லேருந்து வந்து ஹேமான்னு ஒரு ஆண்டி வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்க வந்து அங்கே இருக்க மீனாட்சி அம்மன் டெம்பிளில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்க எங்கள் 2 பேரோட நட்சத்திரம் ராசிலாம் கேட்டு அர்ச்சனை பண்ணுறோமா சொல்லுங்கள். நாங்கள் ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது. அதே மாதிரி வந்து இங்கே வந்து கெண்டக்கியில் வந்து எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் ஊர்லேருந்து வந்த ஒரு ஐயர் இருக்கு. ஸோ நாங்கள் எப்போ கோவில் போனாலும் எங்கள் 2 பேரும் விடவே மாட்டாங்க. ஸோ எப்போவுமே பேசிட்டே இருப்பாங்க. ஏன்னா வந்து இங்கே எவ்வளோ கடவுள்கள் இருந்தாலுமே வந்து அங்கே போய் நாங்கள் பார்க்கறதுக்கான இன்னொரு காரணமும் அந்த ஐயர் தான். ஸோ அவரை பார்க்கணுங்கிறதுக்காக தான் நாங்கள் இங்கேருந்து கெண்டக்கி வரைக்குமே ட்ராவல் பண்ணி போய் பார்ப்போம். அவருமே வந்து தெரிஞ்ச உடனே ரொம்ப கால் பண்ணி ரொம்ப அவரோட பிளெஸிங்ஸ் சொன்னாரு, நான் வேண்டிக்கிறேன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ரொம்ப நன்றி. ஆக்சுவலா நன்றி தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ். தேங்க்யூ. ஸோ பிரேம், ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு சொல்லு. ஸோ மொதல் விஷயம் என்னன்னா, நிறைய பேருக்கு தெரிஞ்சது தான். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணி இதை கண்டிப்பாக பண்ணுங்க அப்படின்னு ஃபோர்ஸ்ஃபுல்லாக சொன்னோம். ஏன்னா வந்து எனக்கு வந்து 100% தெரியும் இதனால நல்ல லாபம் கிடைக்கும் நம்ம H1Bல உள்ளவங்களுக்கு அப்படின்னு. அதனால தான் நான் வந்து இது எப்பயுமே நான் ஃபர்ஸ்ட்னு சொல்லுவேன் 401k. ஸோ அதுக்கான தனி வீடியோ பார்த்துருக்கோம். 401k வந்து கண்டிப்பாக உங்கள் எம்ப்ளாயி ப்ரொவைட் பண்ணுற நேரத்தில் வந்து கண்டிப்பாக நீங்கள் போடுங்க. நீங்கள் வந்து இல்லைப்பா நான் வந்து ஊருக்கு போயிடுவேன், நான் ஒரு 3 வருஷம் தான் இருப்பேன், 5 வருஷம் தான் இருப்பேன், அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போயிடுவேன், நான் வந்து அதில் போடுற பணம் விரயம் ஆகிடும் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. அது நம்ம 401k வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து இந்தியாவுக்கு போன பிறகுமே நீங்கள் எடுக்கலாம். எஸ், நீங்கள் எடுக்கும் போது நீங்கள் வந்து ரெசிடென்ட்ஸ் ஃபாரினராக எடுப்பீங்க. அப்போ வந்து கொஞ்சம் டேக்ஸ் கூட தான் வரும். பட் இருந்தாலுமே அது வந்து ஒரு லாபகரமாக தான் முடியும். நீங்கள் அந்த கேல்குலேஷன் நம்ம போட்டிருக்கோம், அதை பார்த்துங்க. ஸோ என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸே நீங்கள் பாசிவ் இன்கமாக பெஸ்ட்டாக நீங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு இடம் வந்து 401k. அதை பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, IRA. ஸோ நம்ம பார்த்தோம் 401k ஆர் IRA இல்லையா? 401kங்கிறது எம்ப்ளாயி ப்ரொவைட் பண்ணுற டேக்ஸ் சேவிங் பெனிஃபிட் அக்கௌண்ட். IRAங்கிறது நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் ஓப்பன் பண்ணுற உங்கள் ரிட்டையர்மெண்ட்டுக்காக டேக்ஸ் சேவிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற ஒரு விஷயம். நீங்கள் 401kலேருந்து IRA மூவ் பண்ணிக்கலாம், இல்லை IRA கூட தனியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். சொல்லு. இப்போ வந்து 401kவும் போட்டுட்டு எம்ப்ளாயி கொடுக்குற பெனிஃபிட்டும் யூஸ் பண்ணிட்டு IRAவும் நம்ம தனியாக போட்டுக்கலாம். ஸோ வந்து உனக்கு வந்து இவ்வளோ தான் வந்து இதில் எக்ஸம்ட் பண்ண முடியும், டேக்ஸ் எக்ஸம்ட் பண்ண முடியும்னு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க IRSலேருந்து. ஸோ அந்த நம்பருக்குள்ளே நீ இது ரெண்டுமே போட்டு நீ டேக்ஸ் எக்ஸப்ஷன் வாங்கிக்கலாம். ஸோ நீ 401kயும் வச்சுக்கலாம், IRAவும் வச்சுக்கலாம். அதில் எந்தவித என்ன சொல்கிறது கட்டுப்பாடுகளும் இல்லை. ஸோ அது வந்து பிரச்சனை கிடையாது. இன்னும் IRA பற்றி நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. IRAல வந்து ட்ரெடிஷ்னல் IRA, ரோத் IRA இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் என்னென்னு வந்து நம்ம வரும் வீடியோவில் பார்ப்போம். இப்போ என்னோட ஃபஸ்ட்டு சாய்ஸாக பாசிவ் இன்கமில் இருக்கிறது வந்து 401k ஆர் IRA அக்கௌண்ட். ஸோ ரெண்டாவது விஷயம் என்ன? ஸோ ரெண்டாவது விஷயங்கும் போது நான் வந்து யோசிச்சு என்னன்னா வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இது பண்ணுங்க, பிரச்சனை இல்லை, லாபம் வரும் அப்படின்னு சொல்கிற வந்து ஒரு விஷயம் தான் நான் ரெண்டாவது விஷயமா எடுத்திருக்கேன். ஸோ கேட்கறது ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, கார் பூல் பண்ணுங்க, அதில் வர பாசிவ் இன்கம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்க. கார்பூலா அது பண்ணலாமா? ஸோ அப்படிதான் வந்து முதல்ல எல்லாருக்கும் ஆச்சரியம் வரும். ஃபர்ஸ்ட் அதை பண்ணலாமா, அதில் ஏர்ன் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி வரும். கார்பூலா அதில் என்னப்பா கிடைக்க போகுது அப்படிங்கிற அடுத்த ஆச்சரியம் வரும். ஸோ இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபேக்டர்.
கார் பூலிங். இங்க வந்து நிறைய வந்து நம்ம இருக்கிற இடம் வந்து அவ்வளோ வந்து நம்ம டவுன் டவுன்ல வேலை செய்யல இல்லையா, நம்ம இருக்கிற இடத்துல வந்து அவ்வளோ கார் பூலிங் கிடையாது. பட் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து டவுன் டவுன்ல வேலை செய்வாங்க. அங்கெல்லாம் வந்து ரொம்ப நெரிசல் மிகுந்த பகுதியா இருக்கும், அங்க வந்து பார்க் பண்றதே கஷ்டமா இருக்கும். ஸோ அங்கெல்லாம் வந்து நிறைய வந்து பஸ்ல போவாங்க, இல்லைன்னா கார் பூலிங் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஊருக்காரங்க நிறையவே கார் பூலிங் பண்ணுவாங்க. ஸோ முதல் கொஸ்டின் வருது, H1Bல இருக்கும்போது கார் பூலிங் பண்ணலாமா பண்ண வேணாமா அப்படிங்கும்போது இந்த ஸ்கூப்னு ஒரு கார் பூலிங் நிறுவனம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய கேள்விகள் அவங்க கஸ்டமர் சர்வீஸ்க்கு வந்திருக்கு. ஸோ இதுக்காகவே ஒரு அட்டார்னியை நியமிச்சு அவங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ H1Bல உள்ள ஸ்டூடெண்ட்ல உள்ளவங்க கார் பூலிங் பண்ணலாமா, அதன் மூலமா வரும் வருமானத்தை அவங்க வந்து எடுத்துக்கலாமா அப்படிங்கும்போது பண்ணலாம் அப்படின்னு அட்டார்னிட்டேருந்து வந்திருக்கு. அதோட விளாகுமே அவங்களோட வெப்சைட்லையுமே இருக்கு, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதுக்கு அவங்க சொல்கிற காரணம் என்னன்னா, நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வருமானமாக வாங்க போகிறதில்ல. இப்போ நம்ம கார் பூல் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க ஆர்த்தி, நீ என்ன பண்ணுற, நீ கார் எடுத்துகிட்டு போகிற. ஸோ வந்து அந்த இடத்துல யாருக்கோ கார் தேவைப்படுது, நீ ஒரு டவுன் டவுன் போகிறேன்னு வச்சுக்கோ, ஒரு சிக்காகோ டவுன் டவுனில் நீ வேலை செய்கிற, அங்கே கார் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க. ஸோ அங்கே வந்து நீ போகிற இடத்துல யாருக்கோ வந்து சிக்காகோ டவுன் டவுனில் வேலை இருக்குது, அவங்களுக்கு வந்து கார் பூலிங் தேவைப்படுது அப்படிங்கும்போது நீ ஒரு $5 அவங்களுக்கு வந்து சொல்கிற. ஸோ எல்லாமே வந்து ஆப்பில் தான், ஓகேவா. ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணால் அந்த $5 வந்து உன்னோட வராங்கன்னு வச்சுக்கோங்க. $5 வர $5 ஒரு நாளைக்கு $10 நீ சம்பாதிக்கணும்னு வச்சுக்கோ. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நிறைய தான் வரும், ஒரு மெம்பர் தான். நீ கார்ல வந்து இப்போ 5 சீட்டர் கார்னா இன்னும் 2 பேர் கூட ஏற்றிக்கலாம். ஸோ ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு நாளைக்கு வந்து ஒரு $15 $20 நீ சம்பாதிக்கிற அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டுக்கு வச்சுனா ஒரு 24 நாளே வந்து $400 சம்பாதிக்கலாம். இல்லைனா வந்து குறைஞ்சபட்சம் ஒரு $200 மேலே சம்பாதிக்கலாம். ஆனால் இது நான் சம்பாதிக்கலாங்கும் போது உங்கள் கையில் வந்து இது பணமாக வராது. அப்புறம் வேற என்னவா வரும்? ஸோ அதுக்கு பதிலாக அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த ஸ்கூப் வந்து அந்த ஆப்பில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அந்த அட்டார்னி வந்து சொன்னது என்ன சொன்னாங்கன்னா வந்து அவங்க வந்து பணமாக தர போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக வந்து நீ பெட்ரோல் உன்னோட டேங்கை ஃபுல் பண்ணிக்கலாம், பார்க்கிங் டிக்கெட்ஸ் அதுக்கு நீ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு வந்து நீ உபயோகப்படுத்திக்கலாம், டோல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீ நிறைய விஷயங்களுக்கு வந்து அந்த பணத்தை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். எனிவே நீ மாசத்துக்கு இங்கே உள்ளவங்க எல்லாருக்குமே வந்து அதிகமான ஒரு செலவு வருது என்னன்னா வந்து கேஸ் பிடிக்கிறது தான் இல்லையா, பெட்ரோல் போடுறத நம்ம நிறைய செலவு பண்ணுவோம். ஸோ இப்படி கார் பூலிங் பண்ணும் பட்சத்தில் அதன் மூலம் வருமானம் வரும் பட்சத்தில் அதை நீ பெட்ரோலுக்கு யூஸ் பண்ணும்போது அந்த வருமானம் உனக்கு லாபம் தானே. ஸோ இந்த மாதிரியான ஒரு பாசிவ் இன்கம்மை நீ ஒரு என்ன சொல்றது கார் பூலிங் ஆப் யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ணலாம். மூணாவது விஷயம் என்னன்னு சொல்லு. ஸோ மூணாவது விஷயமா என்னன்னா வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட். நம்ம ஊருக்காரங்க நிறைய நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்னா, சரிப்பா ஊருக்கு ஒரு 1 லட்சம் அனுப்பிடுவோம். ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஸோ ஒரு 6% சேவிங்ஸ் ஸ்டேட் பேங்க்ல தராங்க. ஸோ 1 லட்சம் போடும்போது உனக்கு 6%ங்கும் போது 6000 வருது. ஒரு வருஷத்துக்கு 6% 6000 வருது. ஸோ 1 லட்சத்து 6000 ஆகுது. ஸோ நல்ல பர்சன்டேஜ் தராங்கன்னு நம்ம அனுப்பிடுறோம். ஆனால் உண்மையான விஷயம் என்னன்னா, நம்ம யாருமே இங்கே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல எவ்வளோ தராங்க அப்படிங்கிறத வந்து நம்ம தேடுறது கிடையாது. நம்ம பேசிட்டு இருக்க இன்னைக்கு வந்து எல்லா பேங்க்குமே ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் ஹை ஹீல்டு சேவிங் அக்கௌண்ட் தராங்க. அது காரணம் வந்து ஃபெடரல் பேங்கே அவங்களோட வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சதுனால அவங்க மக்களுக்கு வந்து அதிகமான இன்ட்ரெஸ்ட் வந்து தர முடியல சேவிங் அக்கௌண்ட்லங்கிறது தான் உண்மை. ஆனால் கடந்த காலங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது சிட்டி பேங்க் வந்து 2.3% வரைக்கும் தந்திருக்காங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 2.3% வரைக்கும் தராங்க. தராங்கல்ல. கரெக்ட். ஸோ இதுதான் வந்து டக்கு நம்ம மைண்ட்ல பிளிங்க் ஆகும். ஸோ இந்தியாவில் 6% தராங்க, இங்க வந்து 2% தானே தராங்க, எது பெருசு அப்படின்னு. அதுதான் ஒரு சின்ன கால்குலேஷனை நான் போட்டிருக்கேன். அந்த கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா வந்து எது பெஸ்ட் எது பெருசு அப்படின்னு தெரிஞ்சிடும். ஸோ ஆர்த்தி இது என்னன்னு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன எடுத்துக்காட்டு. நீ கேட்ட கேள்வி சரியான கேள்வி தான். ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன பண்ணிருக்கோன்னா, 1 இயர் பேக் நம்மளோட பண மதிப்பு எவ்வளோ இருக்குன்னா 68.56. அதாவது வந்து ஒரு $US மதிப்பு வந்து 68.56. ஸோ நம்மள மாதிரி யூஸ்வலாக திங்க் பண்ணுறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு $1000 6% SBI தராங்களேப்பா, ஊரில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த $1000ங்கிறது எவ்வளோ வருதுன்னா 68,560. ஏன்னா வந்து அப்போ உள்ள பண மதிப்பு 68.56. ஸோ ஒரு வருஷத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த 6% போடும்போது என்னோடது வந்து 72,673 வந்தது. அப்பாடி எனக்கு நல்ல ஒரு சேவிங்ஸ் கிடைச்சது நான் நினைச்சிட்டு இருப்பேன். ஆனா உண்மை எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதே $1000 நான் இங்க உள்ள ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல போடுறேன். சிட்டி பேங்க்னு வச்சுக்கோ, இங்கே உள்ள சிட்டி பேங்க்ஸ் வந்து நல்லாவே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ கிடையாது. ஏன்னா இப்போ வந்து கொரோனா வைரஸ்னால எல்லா பேங்க்குமே ரொம்ப கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு 1.8% கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 1.8%ங்கும் போது வெறும் $18 தான், ஓகேவா. 1018 நீ அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணும்போது ஒரு வருஷத்துக்கு அங்கே ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் போடுறதுக்கும் அதே ஒரு வருஷம் இங்கே ஒரு சேவிங்ஸில் போடுறதுக்கும் உன்னால் வந்து $4000 வெறும் $1000க்கு $4000 அதிகமாக சம்பாதிக்க முடியுது. ஏன்னா டாலரோட பண மதிப்பு
கூடிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ எங்கேயுமே நம்ம வந்து குறைஞ்சி நம்ம பார்த்ததே இல்லை. ஸோ அதனால் வந்து வருஷத்துக்கு வருஷம் கூடிக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக போகிறது தான் வந்து இவ்வளோ பெரிய ஒரு சேஞ்சஸ்க்கு வந்து நமக்கு காரணமாக இருக்குது. இன்னொரு விஷயம், ஸோ பேங்க் மட்டும் வேணாம், T-Mobileல நீ போடலாம். T-Mobileல போடலாமா? ஆமாம், ஏன்னா நீ யோசிக்க புரியுது, ஏன்டா ஃபோன் தானே காசு கட்டி ஃபோன் தானே பேசலாம், காசு கட்டி நான் பேங்க் மாதிரி யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு T-Mobile மணி அப்படின்னு ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் T-Mobile கஸ்டமராக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து 4% ஒரு வருஷத்துக்கு தராங்க. $3000 வரைக்கும் நீ போடலாம். ஸோ எவ்வளோ பெரிய அமௌண்ட் பாருங்க. ஸோ $3000 4%ங்கும் போது உனக்கு வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் வரும் இல்லையா ஒரு வருஷத்துக்கு போடும்போது. ஸோ நீங்கள் அந்த ஒரு விஷயமும் ட்ரை பண்ணலாம். சோஃபி மணின்னு ஒன்று இருக்குது. அதான் நிறைய வந்து இந்த மாதிரி வந்து ஆன்லைன் பேங்கிங்ஸ், ஆன்லைன் ஒன்லி பேங்கிங்ஸ், அவங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் பேங்கே இருக்காது. அவங்க நிறைய இந்த மாதிரி ஹை ஈல்டிங் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் வந்து செக்யூர்டாக இருக்குமா? செக்யூர்டு, அந்த சோஃபின்னு சொல்கிறதுலாம் செக்யூர்டு அக்கௌண்ட் தான். ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் எப்போ வந்து நம்ம ஊரில் போய் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் ஒரு வருஷம் போடலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்களோ அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்களால் பேசிவ் இன்கமாக வந்து நிறைய வந்து இங்கே சேவிங்ஸும் பண்ண முடியும், ஜென்ரேட்டும் பண்ண முடியும் ஒரு வருஷத்தில். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே பிரேம், அடுத்து என்ன வழி இருக்குது? ஸோ அடுத்து வந்து ஒரு சிம்பிளான ஒரு வழி, பட் எஃபெக்டிவான ஒரு வழி. என்னன்னா வந்து நம்ம ஊருக்கு போகிறோன்னு வச்சுக்கோயேன், இல்லை நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வந்து ஒரு மாதம் வந்து ஒரு ரூம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோயேன். இங்கே வந்து ரெண்டல் கம்பெனி இப்போ வந்து மார்க்கெட் பிளேஸ் எப்படி வந்து நம்ம பொருட்களை விற்கிற மார்க்கெட் பிளேஸ் மாதிரி நம்மளோட நம்ம வீட்டை ரெண்ட் விடுறதுக்கு மார்க்கெட் பிளேஸ்லாம் நிறைய வந்துருச்சு. அதில் வந்து இப்போ ரொம்ப பாப்புலராக இருக்க விஷயம் என்னன்னா வந்து Airbnb அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு மார்க்கெட் பிளேஸு வெப்சைட்டு. ஒன்றும் இல்லை, நீ வந்து ஊருக்கு போகிற, இந்தியாவுக்கு போகிற, நீங்கள் என்ன யோசிக்கணும் தெரியும், இந்த கொரோனா வைரஸில் யாரா ஊருக்கு போகிறா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. இப்போ உள்ள ஒரு சந்தர்ப்பத்தில் சாதாரணமாக ஸோ உனக்கு வந்து ஒரு சின்ன காண்டோ சைஸ் ரூம் இருக்குது, இல்லைனா ஒரு வீடு இருக்குது, இல்லைனா ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீ என்ன பண்ணலாம், ஊருக்கு போகும்போது அந்த ஒரு இடத்த வந்து நீங்கள் ரெண்டல் விட்டுட்டு போகலாம். ஸோ அது வந்து ஆக்டிவ் இன்கமாக அது கன்சிடர் பண்ண மாட்டாங்க, அது ஒரு பேசிவ் இன்கம். ஏன்னா அதுவே நீங்கள் வேலையாக செய்யலை, அதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து ஒரு ரூம் வச்சுக்கிட்டு இதுவே வந்து மாதம் வேலையாக செஞ்சு அதை நம்ம மெயின்டைன் பண்ணால் அது வந்து ஆக்டிவ் இன்கமாக கன்சிடர் பண்ணும், அது வந்து உங்களோட ஸ்டேட்டஸை வயலேட் பண்ணும். ஆனால் நான் சொல்கிறது வந்து நம்ம இப்போ ஊருக்கு போகிறோம், அவைலபிளாக இருக்குது, அதை வந்து ரெண்ட் விடுறோம். ஸோ இது ஒரு பேசிவ் இன்கம் தான். ஸோ அந்த வந்து ரொம்ப ஈஸியாக வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். சரி, நீ ஒரு $20 ஒரு $30 ஒரு நாளைக்கு விட்றான்னு வச்சுக்கோங்க, நீ ஒரு 30 நாள் இருக்க மாட்டேன்னா அதுவே உனக்கு வந்து $900 வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். க்ளீனிங் எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஸோ நீ என்ன பண்ணணும்னா ஒன்ட்டேருந்து அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து பர்சன்டேஜாக கமிஷன் வாங்கிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து கெஸ்ட் யார் தங்க போகிறாங்களோ அவங்கள்ட்டையும் கமிஷன் வாங்கிக்கிறாங்க. ஸோ அதில் தான் வந்து அவங்க ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ஆப்ஷன். ஸோ Airbnbங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெண்ட் விடுறதுக்கு. ஸோ சேஃபாக இருக்கா, அது ஒரு நல்ல கொஸ்டின் தான். ஸோ நம்ம வீட்டை வந்து விடும்போது நம்ம அதை வந்து நிறைய யோசிப்போம், சேஃபாக இருக்கா அப்படின்னு. ஸோ அதெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணிட்டு தான் விடணும். பட் இந்த ஒரு வெப்சைட் வந்து நிறைய பேர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆனால் நான் இது வரைக்கும் வந்து பயன்படுத்தினது கிடையாது. நீங்கள் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அதில் பயன்படுத்தலாமான்னு பார்த்துங்க. பட் இது ஒரு ஆப்ஷன், அதுதான் நான் சொல்கிறேன். ஸோ ரெண்ட், இப்போ நம்ம வீடு வந்து ரெண்ட்டில் இருக்கோம்னா அந்த வீட்டையும் அப்படி விடலாமா? சூப்பர் கேள்வி. நம்மளே ரெண்டில் இருக்கோம், அந்த வீட்டை எப்படி ரெண்டில் விட முடியும்? ஏன்னா சில இடத்துல வந்து அதுக்கான ஆப்ஷன் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன், பட் மேக்ஸிமம் இடத்துல இருக்காது. நம்ம கடைசியாக இருந்த வீட்டில் கூட லீஸ் அக்ரிமெண்ட் கிளியராக சொல்லுவாங்க. ஒரு கெஸ்ட் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணால் கூட நீங்கள் வந்து இங்கே லீஸ் ஆஃபீஸில் சொல்லணும். அதுக்கான வந்து நீங்கள் கெஸ்ட்டாக இருந்தால் கூட வந்து 30 days தான் தங்க வைக்கணும், நீங்கள் இருக்கணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது. நீ வந்து அந்த வீட்டை, நீ வாடகை இருக்கிற வீட்டை வாடகைக்கு விட்டுட்டுலாம் போகிறதுக்கான ஆப்ஷன்லாம் வந்து மேக்ஸிமம் அப்பார்ட்மெண்ட் தர்றது கிடையாது எனக்கு தெரிஞ்சு. பட் அவங்க தந்தாங்கன்னா நீ வந்து தாராளமாக விட்டுட்டு போகலாம். ஸோ அடுத்து வந்து காரு. ஸோ நீ ஊருக்கு போகும்போது உன் காரை வந்து ரெண்ட்டுக்கு விட்டு போகலாம். அதையும் ரெண்ட் விடலாமா? ஆமாம், அது வந்து டியூரோ. இவங்க வந்து Airbnbன்னு இவங்க வந்து இந்த ரெண்டெல்லாம் பார்த்துக்கிறாங்க. டியூரோங்கிற ஒரு கம்பெனி வந்து கார் ரெண்டல். ஸோ இது வந்து என்னன்னா, இந்த டேஷ்போர்டு வந்து நம்ம வந்து நான் வாடகைக்கு விட போகிறேன். ஸோ எனக்கான டேஷ்போர்ட். ஸோ என்னன்னா வந்து என்கிட்ட Audi A3 இருக்குது, ஒரு எடுத்துக்காட்டுக்கு 2018 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ மந்த்லி இந்த கார் வந்து ஆல்மோஸ்ட் 17 நாள் புக் ஆகுதுங்கிறாங்க. வந்து எவ்வளோ வருது, $1000 ஆல்மோஸ்ட் வருதுங்கிறாங்க. ஸோ பர் டே $56 நீ சம்பாதிக்க முடியும். ஸோ நீ 30 நாள் இல்லைன்னா இதில் ஒரு $1000 சம்பாதிக்க முடியும். எகெயின் இதில் வந்து நம்ம ரிஸ்க்லாம் இருக்குது கார், ஏன்னா ரெண்டல் விடும்போது. பட் ஆனால் இன்சூரன்ஸ் இருக்குங்கிறாங்க. ஸோ கம்பெனி இன்சூரன்ஸ் ப்ரொவைட் பண்ணுதுங்கிறாங்க. ஸோ அதனால ஏன்னா இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிலாம் கொஞ்சம் வந்து ஸ்டாண்டர்டைஸாக தான் இருப்பாங்க. ஸோ அதனால அந்த இன்சூரன்ஸ் கவர் ஆகும். ஆனால் இதெல்லாம் வந்து சேஃப் செக்யூர்டா இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு நீங்கள் செக் பண்ணிக்கங்க. இதெல்லாம் ஒரு ஆப்ஷனாக தான் நான் சொல்கிறேன், இது செய்யுங்க நான் சொல்ல. பிரேமா, லாஸ்ட்டாக இருக்க ஆப்ஷன் என்னன்னு சொல்லு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இதை நான் வந்து 2வது 3வது இடத்துல தான் வச்சிருக்கணும். நான் ஏன் இதை லாஸ்ட்டாக வச்சிருக்கேன்னா இதுக்கான வந்து
ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால தான் நான் லாஸ்ட்டான ஆப்ஷனாக வச்சுருக்கேன். என்னன்னா வந்து நம்ம சம்பாதிக்கிற காசை வந்து ஸ்டாக்ஸ்லேயும் ஷேர் மார்க்கெட்லேயும் இல்லை ஒரு கிரிப்டோ கரன்சி வாங்குறதுலையும் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதன் மூலியமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறது. ஓகே. ஸோ வந்து இது நிறைய பேர் நம்ம ஆளுங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கும்போது நிறைய பேர் கேட்ட கேள்வி தான், H1Bல L1ல இருக்கும்போது இல்லை ஸ்டூடெண்டாக இருக்கும்போது நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னா 100% நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஏன்னா ஆக்டிவ் இன்கம் கிடையாது. ஆனால் டெய்லி உட்காந்து இதே வேலையாக நம்ம டே ட்ரேடிங்னு ஒன்று பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயேன், அது வந்து ஆக்டிவ் இன்கமாக கன்சிடர் பண்ணும். டே ட்ரேடிங்னா வாங்குறது காலைல ஈவினிங்கில் விற்கிறது, திரும்ப வாங்குறது விற்கிறது, இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோயேன், நம்ம இதிலே வேலை செய்கிற மாதிரி ஆகிடும். ஸோ அது வந்து வாரத்தில் 5 நாளுமே நம்ம வந்து இங்கேயுமே ஒரு எம்ப்ளாயி மாதிரி வேலை செய்கிறதா இருக்கும். அது வந்து நம்மளோட H1B ஸ்டேட்டஸை வயலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ H1Bல உள்ளவங்க வந்து டே ட்ரேடிங் டெய்லி பண்ணுறது வந்து நாட் அட்வைசபிள். மற்றபடி நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ரிஸ்க்கும் இருக்கு. ஆமாம், அதில் ஆனால் ஒரு நல்ல விஷயமும் இருக்குது, டிவைடன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. அது நம்ம ஆளுங்க நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்ட வேகத்துக்கு நம்ம வந்து வெளில வந்துடுவோம். ஸோ போட்டு லாபம் கிடைக்குதா எடுத்துகிட்டு வெளில வரணும், ரொம்ப ஷார்ட் டேர்மாக நம்ம யோசிப்போம். நஷ்டம் கிடைச்சாலும் அப்படியே திரும்ப வந்துடும். கரெக்ட். பட் ஆனால் நம்ம வந்து லாங் டேர்மாக சிந்திக்கும் போது ஒரு நல்ல ஆப்ஷன் டிவைடன்ஸ்னு. டிவைடன்ஸ்னா என்னன்னா, சில கம்பெனிகள் வந்து டிவைடன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதாவது வந்து அவங்களுக்கு லாபம் கிடைக்கும் போது அந்த லாபத்துல அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்னு இருப்பாங்கல்ல, இந்த கம்பெனி ஷேர் வச்சிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு அந்த லாபத்துல ஒரு பங்கு கொடுக்கறது, அதுதான் டிவைடன்ஸ். ஓகே. அது எல்லா கம்பெனியும் ப்ரொவைட் பண்ணுவாங்களா? பெரிய பெரிய கம்பெனிகள் மட்டும் தான் ப்ரொவைட் பண்ணுவாங்க, எல்லா கம்பெனியும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்னைக்கு ஒரு எடுத்துக்காட்டோட பார்க்க போறோம். ஸோ அந்த மாதிரி டிவைடன்ஸ் உள்ள கம்பெனில நம்ம காசை வந்து ஒரு வருஷம் போடும்போது அது வந்து எந்த மாதிரி மாறுது அப்படிங்கிறதும் ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு. வால்மார்ட் ஷேர் வச்சுருக்கேன், அவங்க டிவைடன்ஸ், அவங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் கம்பெனி டிவைடன் ப்ரொவைட் பண்ணுறதுல. ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, 1 இயர் பிஃபோர் வந்து இந்த வால்மார்ட்டோட ஷேர் வேல்யூ வந்து $115. இது எல்லாமே டாலர்ஸில் நம்ம பேசுகிறோம், டாலர்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதை நான் ஒரு 100 ஷேர் வாங்கி போட்டுறேன். அப்படியே போட்டேன் எவ்வளோ, ஸோ வந்து ஒரு $11,000 நான் ஷேர்ஸ் வாங்கி போட்டுறேன், அப்படியே மறந்துடுறேன். ஸோ என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஜூலை 13 வேல்யூ வந்து 132.65 இருக்கு, ஓகேவா? ஸோ அது 100 ஷேரு அப்படி பார்க்கும்போது உனக்கு வந்து ஷேர் வேல்யூ ஏறுது, அது ஒரு பாயிண்ட். டிவைடன் பாரு, ஒரு ஷேருக்கு வந்து எவ்வளோ டிவைடன் தராங்கன்னா $2.16 வந்து உனக்கு வந்து டிவைடண்டா, அதாவது வந்து உன்னோட எனக்கு லாபம் வந்துருக்குப்பா, அதில் உன் பங்கு இவ்வளோன்னு அவங்க தராங்க. அப்போ 100 ஷேருக்கு கால்குலேட் பண்ணும்போது $216 ஒரு வருஷத்துக்கு உனக்கு டிவைடண்டாகவே வருது. ஸோ அப்படி பார்க்கும்போது உன்னோட ப்ராஃபிட் மட்டுமே ருபீஸில் பார்க்கும்போது $1.5 லட்சம் வந்து உன்னால் ப்ராஃபிட் மட்டுமே எடுக்க முடியும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஷேராக நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி டிவைடன்ஸ் என்ன பண்ணுவோம், அதான் நான் சொன்னேன். அதனால தான் நான் லாஸ்ட்டாக வச்சேன் இந்த ஆப்ஷனை. ஸோ லாஸ் வந்தாலுமே நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஒரு என்ன சொல்ற, ஒரு வெல் குட் சினாரியோவை நான் எடுத்திருக்கேன். ஸோ வால்மார்ட்டில் இதே ஒரு எடுத்துக்காட்டுக்கு அன்னைக்கு $115 உள்ள ஷேரு இன்னைக்கு மட்டுமே வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு $90 போயிருந்ததுன்னு மட்டும் வச்சுக்கோங்க, எனக்கான நஷ்டத்தை மட்டும் பாரு. ஸோ லாபமும் இருக்குது நஷ்டமும் இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன் இது லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சேன். வந்து டிவைடன்ஸ் உள்ள ஷேர்ஸ் போடுறது வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து செக்யூராக இருக்கும். ஏன்னா வந்து சப்போஸ் ஷேர் வேல்யூ குறைஞ்சா கூட நமக்கு டிவைடன்ஸ்லேருந்து ஒரு பர்சன்டேஜ் வந்து நமக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது வித் டிவைடன்ஸ் உள்ள ஒரு நல்ல ஷேராக பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயமும் இருக்குது, ஓகேவா? REIT அப்படின்னு ஒன்று இருக்குது, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் அப்படின்னு. அதில் சில ஸ்டாக்ஸ்லாம் இருக்குது, அதில் சில கம்பெனிஸ்லாம் இருக்குது. ஏன்னா உன்னால் போய் நம்ம ஒரு பெரிய வந்து ரியல் எஸ்டேட் வாங்க முடியாது, இங்கே வந்து ஒரு பெரிய மாலோ அதெல்லாம் வாங்க முடியாது. ஆனால் சில கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பெரிய மாலை வாங்குவாங்க, அதில் நிறைய பேர் ஷேர் ஹோல்டராக இருப்பாங்க. நீ அங்கே அந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நீ ஷேர் ஹோல்டராக இருக்கலாம். ஏன்னா எப்பயுமே ரியல் எஸ்டேட் வந்து பூம் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ அது எந்த நாட்டில் இருந்தாலுமே அதுதான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். ஸோ மற்ற எந்த ரீட்டெயிலாக இருந்தாலும் சரி, இல்லை மெடிக்கல் இண்டஸ்ட்ரி, இன்சூரன்ஸாக இருந்தாலும் சரி, ஏற்ற இறக்கம் இருந்துட்டு தான் இருக்கும். ரியல் எஸ்டேட் மட்டும் ஆல்மோஸ்ட் ஒன்று கிராஜுவலாக ஏறும், இல்லைன்னா நல்லா ஏறும், இல்லை கொஞ்சம் குறைஞ்சா கூட சீக்கிரமாக ரிகவர் ஆகிடும். இப்படி தான் நம்ம ரியல் எஸ்டேட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் REIT உள்ள ஸ்டாக்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இன்னொரு நல்ல ஆப்ஷனாக எல்லாருமே சொல்கிறாங்க. அதுலேயுமே நிறைய கம்பெனிகள் வந்து டிவிடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதை கூட நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதில் ஒரு பாசிவ் இன்கம் நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இது நிறைய பேர் கேட்டிருந்த கேள்வி, H1Bல இருக்கும்போது எப்படிலாம் வந்து, ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு வீடியோ பார்த்தோம், H1Bல இருக்கும்போது நமக்கான ரெவன்யூ மீன்ஸ் நமக்கான சேவிங்ஸே ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ வேறு எந்த மாதிரிலாம் நம்ம ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி சேவ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நண்பர்கள். ஸோ அவங்களுக்காக பண்ண ஒரு வீடியோ தான். கண்டிப்பாக வந்து இது உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். H1B L1ல இருக்கவங்களுக்கும் ஸ்டூடெண்ட் விசாவில் இருக்கவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.